எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோமி குட்டீஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான ஹோமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும். இன்றைக்கி நான் 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்க ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த மாதிரி கொசுபத்தி இருக்கும்ல, அதில் எப்படி உள்ள ரவுண்டாக இருக்குமோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்கெட்சை வச்சு ரவுண்டாக வரைஞ்சிக்கிறேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டரில் நம்ம ஃபுல்லாக வரையக்கூடாது. கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சர்க்கிள், அதாவது நம்ம லைன் போட்டோம்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு இந்த அளவு A4 ஷீட் மட்டும்தான் வேணும். நீங்க கலர் பேப்பர் இருந்ததுன்னா கலர் பேப்பர்ல இந்த ரோஸ் செஞ்சு பாருங்க. இப்போ அதோட கார்னரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரோலிங் இந்த மாதிரி பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிட்டே வரணும். இப்போ கடைசிக்கு வந்தனே நம்ம முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்ல, அதாவது அந்த சென்டர்ஸ்க்கு வரும்போது அங்கே சென்டரில், அதாவது அந்த ரவுண்டோட சென்டர்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பூவோட கீழே இருக்க கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கிறேன். அதை ஒட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பிடிக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அதை அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நம்ம ரோஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ரோஸ் நான் A4 ஷீட்டில் செஞ்சதுனால இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் கலர் பேப்பரில் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரோஸை ஒரு ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்டிங்னா ஃபுல்லாக பண்ண போகிறது இல்லை, மேலே மட்டும் இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு அடிச்சுக்க போகிறேன். இதனால அது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாகவும் லுக்கிங், உண்மையாலுமே ரியல் ரோஸ் எப்படி இருக்குமோ, பட் ரோஸ்லாம் விரிஞ்சிருக்கும், ஆனால் இது ஒரு மொட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஹோமி குட்டீஸ் சேனலில் நீங்களும் ஒரு ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் 3 நிமிஷம் தான் எடுக்கும் இந்த ரோஸ் செய்யறதுக்கு. இந்த மாதிரி ரோஸ் நம்ம நிறைய செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிராஃப்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி ரோஸ் செஞ்சு நம்ம கிராஃப்ட்ல ஒட்ட வச்சு காமிச்சிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு அந்த கிராஃப்ட் வீடியோ வரும், பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும்.